செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய் அழகாய் தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100. வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையன்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திற்கு தான். இந்த கிராமத்திற்கு நான் போகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி நகரில் அன்னை பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்ததை பற்றி நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மாதா தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நானும் தேடிட்டு இருந்தேன். எனக்கு அந்த செய்திகள்லாம் கிடைக்காத வண்ணமாகவே இருந்தது. சமீபத்தில் தான் எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாதா காட்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறமாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி முதல்ல நான் வந்தேன். அங்கேருந்து நாகர்கோவில் பைபாஸை பிடிச்சி கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 10-16 கிலோமீட்டர் தொலைவிலே வந்து பார்த்தீங்கன்னா மூன்றடைப்பு அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்தது. அதில் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு நாம் போகலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அந்த மூன்றடைப்பு வந்தோடனே நீங்கள் கரெக்டாக திரும்பிடணும். அதை தாண்டிட்டிங்கன்னா அந்த ஊரை தாண்டி போயிருவீங்க. பைபாஸ்லேயே கரெக்டாக லெஃப்ட்டில் பார்த்துட்டே வாங்க. அதிலே வந்து போர்டு வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அந்த கார்னர்லேயே போர்டு கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. விரும்பும் வரம் தரும் வியத்தகு வியாகுல அன்னை திருத்தலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இந்த மலையன்குளம் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா ஒரு அழகான ஒரு கிராமங்க. உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கிராமம். பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் தோட்டங்களும் வயல்வெளியுமாக தான் இருந்தது. பாருங்கள், எப்போ போய் அந்த கிராமத்துக்கு போய் சேருவோம், மாதா காட்சி தந்த அந்த இடத்த எப்போ போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வமாகவே எனக்கு இருந்தது. இங்கே வந்து வியாகுல மாதாவுடைய ஆலயம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பழமையான ஒரு ஆலயம், கிட்டத்தட்ட 1900 கட்டப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் மேலோங்கி நின்றது. எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படிங்கிறக்காகவே நான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், வழியில் நிறையா கல்லூரிகள்லாம் இருந்தது. இந்த மாதாவுடைய கோவிலுக்கு நாம் செல்வதற்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே கரெக்டாக ஒவ்வொரு ஏரியாவிலும் போர்டுகள்லாம் வச்சுருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். நான் அந்த போர்டை ஃபாலோ பண்ணி தான் போனேன். பாருங்கள், ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அந்த போர்டை ரொம்ப அழகாக கரெக்டாக வச்சுருக்கிறாங்க. மக்கள் வழி தெரியாமல் எங்கேயும் தேடக்கூடாது அப்படிங்கிறக்காக அந்த வியத்தகு வியாகுல அன்னை திருத்தலம் அப்படிங்கிற போர்டை வச்சு கரெக்டாக ஆரோ மார்க்லாம் போட்டிருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து
1 கிலோமீட்டர் தொலைவில் தான் மாதாவுடைய ஆலயம் இருக்கு. பாருங்க. ஊருக்குள்ள வந்தாச்சு பாருங்க. நிறைய வீடுகள், எல்லாம் சின்ன சின்ன தெருக்களாக இருந்தது. வாசல், அதான் முன் வாசல் இருக்குது, நான் அதை கவனிக்கலை. ஆனால் இங்கே மாதா கோவில் செல்லும் அந்த ஏரோலாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் பார்த்துட்டே நான் இந்த வழியாகவே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் மிக்கேல் அப்படிங்கிற ஒரு பிரதர் இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்கு இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, முன் வாசல் இருக்குது, நீங்கள் எந்த வாசல் வழியாக வந்திருக்கிறீங்க, பின் வாசல் வழியாக அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. இங்கே பாருங்கள், மாதாவுடைய திருத்தலத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு தனிப்பங்காக இருக்கின்றது அன்னையின் திருத்தலம். வாங்க உள்ள போகலாம். இதுதான் அந்த பழமையான ஆலயம். மாதா காட்சி கொடுத்த இடமும் கூட இதுதான். பாருங்க, இங்கே ஒரு மாதா சிறுவம் இருக்குது பார்த்தீங்களா, வியாகுல மாதாவுடைய சிறுவம் இருக்குது பாருங்க. இது ஒரே மரத்தில் செய்யப்பட்ட சிறுபமா, மரத்திலான சிறுபங்க இது. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி இல்லை, அவ்வளவு தத்ரூபமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரே மரத்தில் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்க. 1906 உள்ள சிறுபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மரத்துண்டில் அழகாக செதுக்கியிருக்கிறாங்க பாருங்க. மாதாவு முகத்தை பாருங்க, எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கின்றது. அந்த கெபி பாருங்க, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதில் தண்ணீர் அந்த மலையில் விழுவது போல அத்துணை அற்புதமாக செய்திருக்கின்றார்கள். இங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது நண்பர்களே. எனக்கு மாதாவுடைய ஆடையில் உள்ள ஒரு சிறு துணி இங்கே வச்சிருக்கிறாங்க. மாதாவுடைய ஆடையில் உள்ள சிறு துணி இங்கே இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க இந்த ஊருக்கு கிடைத்திருக்கின்றது. இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க நண்பர்களே. மாதாவுடைய உடையில் உள்ள ஆடையில் உள்ள ஒரு சிறு பகுதியை இங்கே திருப்பண்டம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. நீங்கள், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மாதாவுடைய ஆடையிலா, அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு இங்கே வச்சிருக்கிறாங்களா? இதை பார்ப்பதற்கு இங்கே பாருங்க, இந்த இதான் பாருங்க, மாதா உயிருடன் வாழ்ந்த போது அந்த இங்கே பாருங்க, மாதா உயிருடன் வாழ்ந்த போது தான் அணிந்திருந்த ஆடையின் ஒரு சிறு பகுதி அப்படின்னு வச்சு
இந்த கிராமத்துல இது இருக்குதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுமோ, தெரியாதோ தெரியல நண்பர்களே. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம வந்து அங்கங்க இருக்கக்கூடிய மாதாவின் ஆலயத்திற்கு நாம போறோம். மாதாவுடைய சொரூபத்தை நாம் முத்தி செஞ்சுட்டு வரோம். மாதா உயிரோடு வாழ்ந்தபோது தான் அணிந்திருந்த ஆடையின் ஒரு சிறு பகுதி இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இங்க வந்தீங்கன்னா நீங்க அத நேரிலே பார்க்கலாம். இந்த காட்சி இந்த ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒருவர் அவங்களோட ஆடையின் ஒரு பகுதியை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆஹா! எத்துணை அற்புதம்! எத்தனை பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது நண்பர்களே! பாருங்க. இங்க நெறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்க. அங்கங்க புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் எல்லாமே இங்க வச்சிருக்கிறாங்க. இந்த கிராமத்திற்கு நீங்க வந்தீங்கன்னா, இத பார்க்கலாம். அத்தனை ஆண்டுகளாக நான் இதெல்லாம் வந்து பார்க்கலையே அப்படிங்கும்போது, எனக்கு உண்மையில ரொம்ப வருத்தமா இருந்தது. நிறைய கிராமங்களிலிருந்து, சுற்று வட்டாரத்திலிருந்து, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து மக்கள் இங்கே வந்து அன்னையை தரிசித்து செல்கின்றார்கள். மாதா காட்சி கொடுத்த இந்த இடத்தை பார்த்துவிட்டு செல்கின்றார்கள். மாதாவுடைய ஆடையை நேரில் கண்டு பக்தி பரவசத்தோடு மக்கள் வந்து பார்க்கும்போது அந்த காட்சியை நாம் காண முடிகின்றது நண்பர்களே. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்னமிடுதல் தான். இங்கே வர்றவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வர்றவங்க காணிக்கையாக கொடுக்கப்படுறது வந்து இந்த அரிசி தான். பார்த்தீங்கன்னா, நான் போகும்போதே அங்கே ஒரு 3 மூட்டை அரிசியை ஒரு பக்தர் ஒருத்தங்க வந்து காணிக்கையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் பார்க்க முடிந்தது. இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்தோனியாருடைய சிற்பம் வாசல்லே வைத்திருந்தார்கள். ரொம்ப அழகா இருந்தது. எல்லாம் பழமையான சிற்பங்கள். 1903ஆம் வருடம். 1903ல இருந்தே எல்லாமே இங்கே இருக்குது. கவனிச்சிங்களா? அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி விரும்பும் வரம் தரும் வியத்தகு வியாகுல அன்னை இத்திருத்தலத்தில் முருகன் என்ற சகோதரருக்கு காட்சி கொடுத்து அவர் கை நிறைய அரிசி அள்ளி தந்து என்னை தேடி வரும் என் அன்பு பிள்ளைகளுக்கு வயிறார உணவு கொடுக்கச் சொல் என்று சொல்லிவிட்டு இந்த ஆலயத்தின் உள்ளே இந்த மலைமேல் வீற்றிருக்கும் அன்னையின் சொரூபத்தில் மறைந்திருக்கிறாங்க. தன் கண்களால் பார்த்து மெய் சிலித்துள்ளார் அந்த முருகன் அப்படிங்கிற அந்த சகோதரர். இந்த அதிசய நிகழ்வு நடந்த நாள் முதல் இத்திருத்தலத்தில் சனிக்கிழமை தோறும் அன்னையை தேடி வரும் அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் அன்னையின் அசன உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. பார்த்தீங்களா? விரும்பும் வரம் தரும் வியத்தகு வியாகுல அன்னையை தேடி இத்திருத்தலத்திற்கு வருகின்ற அன்னையின் பிள்ளைகள் வாழ்வு வளம் பெற அவரவர் விரும்பி கேட்கும் வரங்களை வியத்தகு முறையில் அன்னையிடம் பெற்றுக்கொண்டு மகிழ்வுடன் வாழ்கின்றனர். அற்புத வரங்களை அள்ளித்தரும் அன்னை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவரது இல்லமான இந்த ஆலயத்தை அலங்கரித்து அழகுபடுத்திடவும் ஆலய வளாகம் முழுவதும் டைல்ஸ் பதித்திடவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் உங்கள் பங்களிப்பும் இதில் இருந்திட உங்களால் முடிந்ததை தந்து உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த டைமில் இது வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு டைல்ஸ் பதித்திட 250 ரூபா ஆகுது. நீங்கள் எத்தனை டைல்ஸ் பதிக்க விரும்புகிறீங்களோ அதற்குரிய பணத்தை கொடுத்து மறக்காமல் திருத்தல ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அங்கே ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க நண்பர்களே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மாதா காட்சி கொடுத்த அந்த இடம் எது அப்படின்னு தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இங்கே பாருங்கள், வாசல்லே வந்து ஆண்டவருக்கு அற்புதமான ஒரு கெபி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் மாதா காட்சி கொடுத்த இடம். அந்த முருகன் அப்படிங்கிற அந்த சகோதரருக்கு மாதா காட்சி கொடுத்த இடம் இதுதான் நண்பர்களே. ஒரு பேழை இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேழையில் தான் மாதா அவருக்கு கையில் கொடுத்த அரிசியையும் வைத்திருக்கிறாங்க. காட்சி கொடுத்து அவருக்கு அரிசியை கையில் கொடுத்துருக்குறாங்க மாதா. அந்த அரிசியை இந்த நற்கருணை பாத்திரத்திற்கு உள்ளாக வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே. இங்கே வாங்க அதை பார்க்கலாமா? பாருங்க, மாதா கையிலிருந்து அவருக்கு அந்த சகோதரருக்கு கொடுக்கப்பட்ட அரிசி இதுதானா. நற்கருணை பெட்டிக்குள்ள அதை வச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது அப்படி
உடல்லாம் சிலிர்த்தது நண்பர்களே. எனக்கு அங்கே பாருங்க, இந்த அரிசி மாதாவின் கையில் இருந்ததாக கூறப்படுகின்றது. பாருங்க, இதை நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்துருங்க. திருநெல்வேலியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஆலயம். இங்கே பாருங்க, அதை நினைவு கூறும் விதமாக இந்த சொரூபம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. மாதா பாருங்க கையில் அரிசி வச்சிருக்கிறாங்க. அதே அந்த முருகன் அப்படிங்கிற அந்த சகோதரர் பெருகிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த கெபி, இந்த மண்ணின் மைந்தர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அதாவது அருட்திரு எம்ஜி விக்டர் அவர்களின் குருத்துவ வெள்ளி விழா நினைவாக அவரது குடும்பத்தாரர்களால் இது கட்டப்பட்டிருக்கு இந்த அற்புத கெபி. இதை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவர் ஒரு சமையல் பணிக்காக வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல எல்லாரும் பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதாவது அந்த ஊரில் அந்த டைமில் ரொம்ப ஒரு பஞ்சம் வந்திருக்குது. அதனால் ஃபாதர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளால் மக்களுக்கு அசனம் போடுறது கொஞ்சம் கடினமான பணியாக இருக்கும். அதனால் முருகன், நீங்கள் அவர் தூத்துக்குடியிலேருந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு, நீங்கள் இதுக்கப்புறம் வர வேண்டாம், இன்னையோட கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கவலையோடு அவர் அந்த ஆலயத்தில் அன்று இரவு தங்கிட்டு தான் மறுநாள் எப்போவுமே ஊருக்கு போவாராம். அன்று இரவு அவர் தங்கியிருந்திருக்கிறாரு. அப்போ தான் மாதா அவருக்கு காட்சி கொடுத்து கை நிறைய அரிசியை அள்ளி கொடுத்து, இனிமேல் யாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு கவலைப்பட வேண்டாம், இந்த ஒருபடி அரிசியை பெற்றுக்கொள் சொல்லி கொடுத்து தொடர்ந்து நீங்கள் அசனம் போடணும்னு மாதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊருடைய வாழ்வாதாரமே எல்லாமே மாறி இருக்குது, சூழலே மாறி இருக்குது. எல்லா அற்புதங்களையும் மாதா அள்ளி கொடுத்துருக்குறாங்க அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கு, தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு. இங்கே பாருங்கள், திருமண வரம், குழந்தை வரம், நோய்கள் நீங்கி சுகம் தந்திட வரம், கடன்கள் நீங்கி செல்வம் செழித்திட வரம், குடும்பத்தில் மனக்குறைகள் நீங்கி மகிழ்ச்சி நிறைந்திட வரம். பாருங்க, இந்த வரங்களை எல்லாம் இந்த புண்ணிய பூமியில் விரும்பும் வரம் தரும் வியத்தகு வியாகுல அன்னையிடம் இனிதே பெற்றிட நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அப்படிங்கிற இந்த போர்டையும் அங்கே என்னால் பார்க்க முடிந்தது நண்பர்களே. அதுக்கப்புறம் அங்கே உள்ள நிறைய கெபி வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு வரத்திற்கேற்ற மாதிரி கெபிகள். இங்கே பாருங்கள், இது திருமண வரம் அப்படிங்கிறனால மாதா சூசேப்பர் இருக்கிற மாதிரியான ஒரு கெபி வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு ஃபாதருடைய கல்லறையும் இருந்தது, அதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எம்ஜி விக்டர், மண்ணின் மைந்தர். இங்கே பாருங்கள், அடுத்ததாக பாருங்கள், ஒவ்வொரு கெபிக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே. இது குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு மாதா ஆண்டவரை குழந்தையாக கையில் வைத்திருக்கிறாங்க. பின்னாடி பாருங்கள், ஒரு தொட்டில் அந்த மரத்தில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. எல்லோரும் என்னென்ன வரம் வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கெபி வச்சுருக்கிறாங்க. அந்த கெபிக்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். நோய்களிலிருந்து சுகம் தருகின்ற தாயே, மருத்துவமனை வளாகத்தில் மாதா, அங்கே பாருங்கள், மருத்துவமனையில் அந்த நோயாளியுடைய கட்டிலில் மாதா அமர்ந்திருப்பது போல் அந்த கெபி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்ப்பதற்கு. மாதாவே உட்கார்ந்து இருப்பது போல் இருந்தது. பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டுருக்கு, சைடில் ஒரு சின்ன பாப்பா யாரோ சேர்த்துருக்குது. மாதா பக்கத்தில் ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கடன்களை நீக்கி செல்வம் தருகின்ற தாய். கடனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்காக மாதா அருள் புரிகிற மாதிரி இங்கே பாருங்கள், செல்வம் கொடுப்பது போன்று அதையும் வடிவமைத்து வைத்திருந்தார்கள். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கேருந்து வந்தீங்கன்னா 3 அடைப்பு பகுதியிலேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த ஆலயம் இருக்கின்ற நண்பர்களே. 1903ஆம் வருடம் கட்டப்பட்ட ஆலயம். இங்கே பாருங்க, ஆஹா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. குடும்ப வாழ்வு, மகிழ்வான குடும்ப வாழ்விற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு கெபி இங்கே இருக்குது பாருங்கள். பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் அழகாக மகிழ்ச்சியோடு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மாதாவும் சூசேப்பரும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான காட்சி இங்கே வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே. ரொம்ப அருமையானது இருந்தது.
இங்கே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா வரிசையா எத்துணை அழகாக பாருங்க. அப்புறம் மாதாவின் மாமருந்து அப்படின்னு சொல்லி புனித தண்ணீர் வச்சிருந்துருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு புனித நீரூற்று இருக்குது நண்பர்களே. அந்த நீரூற்றிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அங்கே டேங்க்கில் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. வர்றவங்க இந்த தண்ணீரை அந்த பைப்பில் வந்து பிடிச்சி குடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வியாதிகள்லாம் குணமாகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த தண்ணீரை வந்து அவங்க பருகுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. நீங்களும் வாங்க, வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே வந்து இந்த மலையன் குலத்தினுடைய வியாகுல அன்னை திருத்தலத்தை பற்றிய வரலாறு. கட்டப்பட்ட ஆண்டு 1903, திருத்தல மகிமை வெளியிடப்பட்ட ஆண்டு 2003, இறைவார்த்தை சபை பங்கு பணியேற்ற நாள் மே 22, 2003, புதுமை கோவில் புதுப்பிக்கப்பட்டு மாதாவின் மாமருந்து அர்ச்சிக்கப்பட்ட நாள் 13 செப்டம்பர் 2003. மலைமேல் காட்சி தரும் மலையன் குளம். இங்கே இருக்க என்ன சிறப்புகளாம் பாருங்கள். மாதரசியின் திருவுருவம் ஒரே மரத்துண்டில் செதுக்கப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தேன் இல்லையா, அதுதான். மரியாள் உயிரோடு இருந்தபோது அணிந்திருந்த முக்காட்டு துணியின் ஒரு பகுதி புனித பொருளாக கதிர் பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. நம்ம காட்டினோம் இல்லையா. தேவாலய வலப்புறத்தில் அன்னையின் அருளால் சுரந்த அற்புத நீரூற்று மாதரசியின் பாதத்திலிருந்து வழிந்தோடி வியாகுல அன்னையின் இதய வடிவில் அமைந்துள்ள தீர்த்த தொட்டியிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது எங்கிருந்து பார்த்தீங்களா? தேவாலயத்தினுடைய வலப்புறத்தில் அன்னையின் அருளால் சுரந்த அற்புத நீரூற்று மாதரசின் பாதத்திலிருந்து வழிந்தோடி வியாகுல அன்னையின் இதே வடிவில் அமைந்துள்ள நீர்த்தொட்டியில் சேகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது. பாருங்க, இந்த மாதாவின் மாமருந்து அற்புத சக்தி கொண்டதாய் திகழ்கிறதாம். மலையன்குளம் மாதரசி செய்து வரும் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நீங்களே வாழும் சாட்சிகள். நம்பி வாருங்கள், நலம் பெறுங்கள். பாருங்க, அருட்தந்தை விஜய் அமல்ராஜ், திருத்தல பங்கு தந்தை. 2003 இந்த கல்வெட்டை இங்கே வைத்திருக்கின்றார்கள். பாருங்க நண்பர்களே, இத்தனை நாட்களாக இந்த இடத்திற்கு நான் வராமல் இருந்திருக்கின்றேனே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உள்ள ரொம்ப அற்புதமான மாதாவுடைய சிறுபம், செபஸ்தியாருடைய சிறுபங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த பாருங்கள், மொத்த இடத்தையும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல நண்பர்களே. நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு கொஞ்சம் கூடும். இன்னும் அதிக வீடியோக்கள் போடுவதற்கு அது ஒரு உற்சாகத்தை எங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. அதனால் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடமே அவ்வளோ சுத்தமாக ரொம்ப அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சனிக்கிழமெலாம் வந்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குமா. கேரளாவிலேருந்து நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்வதாக அங்கே இருந்த மிக்கேல் அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து நம்மகிட்ட பேசினாங்க. இப்போ அவங்க இந்த மாதாவை பற்றி என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்போமா? வியத்தகு வியாகுல அன்னை திருத்தலம் மலையன்குளம். கோயிலானது கட்டப்பட்ட ஆண்டு 1903. குறைந்தது 120 வருடம் மேலான இந்த புதுமை கோயில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த புதுமை ஆலயத்திலே, இந்த மலையன்குளத்திலே மலை மேலே வீட்டிற்கும் மாத சுரூபமானது ஒரே மரத்துண்டால் செதுக்கப்பட்ட மாத சுரூபம். மிகவும் சக்தி வாய்ந்த வியாகுல மாத சுரூபம். தேடி வருகிற அனைத்து அன்னையின் பக்தர்களுக்கும் இந்த மாதா சுரூபத்தின் மூலம் அவங்களது வேண்டின வரங்கள் அனைத்தும் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி to 2 மணி வரையும் திருத்தலத்தில் நவநாள் வழிபாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வழிபாடு முடிந்தவுடன் அனைத்து அன்னையின் பக்தர்களுக்கும் அன்னையின் அசன உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருவிழாவானது ஒவ்வொரு மே மாதமும் 20ஆம் தேதி கொடியேற்றி 28, 29 நிறைவு திருவிழாவாக இருக்கிறது. 10 நாள் திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம். அனைத்து நம்முடைய திருத்தலத்திலே 2005 மாதா அரிசி அள்ளி கொடுத்த காட்சி மிகவும் இந்த திருத்தலத்திலே ரொம்பவும் மக்களுக்கு மாதா
அன்னமிட சுட்ட இந்த இடத்திலே நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மாதம் அள்ளி கொடுத்த அரிசி எப்படி நடந்தது என்றால், நம்முடைய மாதா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வழிபாடு நடிக்கின்ற பொழுது எல்லா மக்களுக்கும் வசனம் கொடுத்து கொண்டு வருகிறோம். இது கிராமம். இந்த கிராமத்திலே வருகிற மக்களுக்கு உணவு டிஃபன் சென்டர் எதுவுமே கிடையாது. அந்த வகையிலே மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மதிய உணவு ஏற்பாடு அசனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கொண்டிருந்தோம். மக்கள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் மதிய உணவு கொடுக்க முடியாத அசனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே நாங்கள் சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து அசனம் கிடையாது என்று முடிவு செய்திருந்தோம். ஆனால் நம்முடைய மாதா அவர்கள் இந்த வசனத்தை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று மாதா காட்சி கொடுத்த இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த மாதா அள்ளி கொடுத்த அரிசியும் இந்த கவிகளிலே வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வந்தால் மாதா அள்ளி கொடுத்த அரிசியும் நீங்கள் பார்த்து விட்டு போகலாம். முருகன் என்பவரும் இன்னும் தூத்துக்குடியிலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். தேவைப்படும் அளவுக்கு அவர் வந்து சாட்சி சொல்லவும் அவர் மாதாவேல மிக பக்தி அதிகம் கொண்டவர். இந்த திருத்தலத்திலே நம்ம வந்து ஒவ்வொரு சனிகளையும் வருகிறது வந்து மாதாவிடம் அரிசி காணிக்கையை கொடுக்கிறார்கள். இந்த அரிசி காணிக்கை நிகழ்வாக மாதாவுக்கு அர்ப்பண விழான்னு ஒவ்வொரு ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 2வது சனிக்கிழமை என்று மாதாவுக்கு அர்ப்பண விழா வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த ஜனவரி மாதத்திலே 2வது சனிக்கிழமை மாதாவுக்கு அர்ப்பண விழாவின் போது மாதாவுக்கு அர்ப்பண விழாவுக்கான அரிசி காணிக்கை கொடுப்பார்கள். அந்த அரிசி காணிக்கைக்கான 1200 ரூபா டோக்கன் கொடுத்து அரிசி எடுத்திருப்பார்கள். அந்த அரிசி கிண்ணம் நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த அரிசி கிண்ணத்தோடு வருகிறவர்களுக்கு மாதா பாத்திரத்தில் அரிசி கொட்டுவார்கள். திரும்பவும் புதுமை அரிசியாக மாதா பாத்திரத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு புதுமை அரிசியாக கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் நீங்கள் சமைக்கின்ற பொழுது அந்த அரிசியை போட்டு சமைச்சுகிறார்கள். புதுமை சோறாக சாப்பிட்டு கொண்டார்கள். இந்த மாதாவுடைய புதுமை அரிசினா ஏகப்பட்ட நன்மைகள், ஏகப்பட்ட புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மாதாவுடைய அற்புதம் மக்கள் தேடி வருகிறார்கள். மலையங்குளம் மண்ணை தேடி வருகிறார்கள். மலையங்குளம் மாதாவை சந்தித்து பேசுகிறார்கள். சந்தித்து பேசிட்டு முடிச்சு போறவரும் அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே அந்த மலையங்குளம் திருத்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு வருகின்றார்கள், நம்பிக்கையோடு செல்கின்றார்கள், எல்லா வரமும் பெற்று செல்கிறார்கள். மாதாவுக்கு நன்றி. மரியை வாழ்க, இயேசுவுக்கே புகழ். பக்கத்திலே பாருங்க வழிபாட்டு ஸ்தலம் வச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமைகள் இங்கே தான் ஆராதனை வந்து நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, எத்தனை அழகான ஒரு பீட அமைப்பு பாருங்களேன். ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ள பாருங்க அழகான சிறுபங்கள்லாம். ஆண்டவருடைய சிறுபம் பார்த்தீங்களா? எத்தனை கஷ்டங்கள், மனக்குறைகள் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாரும் தேடி சொல்லக்கூடிய ஒரு இடம்னா இறைவனின் பாதம் தான். ஸோ எங்கே போனால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஆலயம் மட்டும்தான் இல்லையா? இந்த மாதிரி ஆலயங்களுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் தேடக்கூடிய அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக வாங்க, அன்னையின் அருள் பெறுங்கள். இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பகுதிகள் பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்னையை பார்ப்பதற்கு திருநெல்வேலிக்கு வந்துடுங்க. வந்து அங்கேருந்து 3 அடைப்பு பகுதிக்கு பேருந்துகள்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. 3 அடைப்பிலிருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. அன்னையை தரிசனம் செய்து அன்னையின் அருள் பெற்று செல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே. செயின்ட் ஆண்டனிஸ் இன்டீரியர் உங்கள் ஊரில் கிறிஸ்தவ தேவாலயங்களை அழகிய கலைநயத்தோடு கட்டிடக்கலையில் கை தேர்ந்தவர்களால் அற்புதமாய், அழகாய், தரமாய் நாங்கள் உருவாக்கி தருகின்றோம். தியோபிலஸ் 94429100